சுரேசாலை என்று சொல்லப்படுகின்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பொறுப்பாக இருந்த ஒரு சிஐடிக்கு தலைமை தாங்கிய ஒருவரை கொண்டே வைத்து அவரை நாங்கள் இப்போது அந்த அதாவது கொலை செய்யப்பட்ட 268 கிறிஸ்தவ மக்களுக்காக நியாயத்தை பெற்று தருகின்ற ஒரு அரசாங்கம் உண்டை இன்றைக்கு நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆஃப்டர் 2 இயர்ஸ் 2 வருடங்களுக்கு பிறகு இன்றைய தினம் பார்த்துருக்கிறோம். சந்தோஷம். அதாவது இந்த நாட்டில் தற்சமயம் பெட்ரோல் 434 ரூபா, அது யாருக்குமே ஞாபகம் இல்லை. ஆனால் ஒரு கிலோ அரிசி வேண்டியலாது அதெல்லாம் 200-300 ரூபாய்க்கு மேலே, அது ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த சுரேசாலையினுடைய இந்த ஒரே ஒரு விடயத்தை வைத்துக்கொண்டு இந்த அரசாங்கம் இன்று வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் சுரேசாலை மட்டுமல்ல, கோத்தபாய ராஜபக்சகள்ல இருந்து பிரதான சூத்திரதாரியை கொண்டு போய் போடும் வரைக்கும் இந்த அரசாங்கம் நாடகம் என்று தான் எனக்கு சொல்ல வேண்டும். சரி, அது முஸ்லீம் மக்களுக்கு நியாயம் கிடைக்குது என்று வச்சுக்கொள்வோமே, அது முஸ்லீம் மக்களுடைய பேரை காப்பாற்றுகிறீர்கள் என்று வச்சுக்கொள்வோமே, இது கிறிஸ்தவ மக்களுக்கு நியாயம் என்று வச்சுக்கொள்வோம். உங்களுக்கு தெரியும், தமிழ் மக்கள் என்றும் ஒரு இனம் இலங்கையில் இருக்கிறது. இன்றைக்கு செம்மணியில 310க்கு மேல ஒவ்வொரு உடல்களாக எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு எலும்பு கூடுதலாக எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது செம்மணியில. ஆனா அந்த கதை யாருமே கதைக்கிறல. இந்த மீடியாவிலுமே செம்மணியில குறுக்கும் நெருக்குமா போடப்பட்ட உடல்கள் 311க்கு மேல இருக்கு. ஆனா அதை யாருமே கதைக்கிறல. குருந்தூர் மலைய எங்களுடைய தமிழற்ற பாரம்பரிய இடம் இல்லைன்னு சொல்லிக்காங்க. வாய் உங்களுக்கு இருந்தால வாய் இருக்கிற இடத்துல வேற என்ன இருக்குது, வேற இருக்கிற இடத்துல வாய் இருக்குது. குருந்தூர் மலையில இருந்து தெரியல், வெடுக்குநாரி மலையில தெரியல். ஆனா அதை கதைக்கல. இங்க சுரேசாலையை பிடிச்சு போட்டாங்க, அவ்வளவுதான். சுரேசாலையை ஒரு 6 மாதத்துல விட்டுருவாங்கப்பா. ஆனா எங்களுடைய நிலங்கள் ஒவ்வொரு நாளும் அபகரிக்கப்பட்டு கொண்டு போகுது. ஒரு பிள்ளையார் சிலை இதுல வச்சா அதுல இன ஒற்றுமை இல்லாம போயிடும். ஆனா குருந்தூர் மலையில ஐயனார் கோயில் இருக்கு, அங்கே கண்டுபிடிச்ச ஆதிசிவன் கோயில் அடி என்று ஆதிசிவன் அந்த 8 முக எங்களுடைய பஞ்சலிங்கம் கூட உங்களுக்கு தெரியல. என்னதான் கோயிலுக்கு போய் கும்பிடுறீங்களோ ஆண்டவர் தான் தெரியும். எங்களுடைய மதிப்புக்குரிய அமைச்சர் முன்னால் இருக்கிறார். தயவு செய்து நடராஜர் சிலையை மறுபடியும் பலாலில வைக்க முடியுமென்னா நான் உங்களுக்கு ஆதரவு தருவேன். தயவு செய்து இந்த குருந்தூர் மலைக்கு இவர் அடிச்சிருக்கிற கடிதத்தை, அங்க எங்களுடைய வரலாறுகள் இருக்கல, அங்க எங்களுடைய தமிழ் மக்கள் வாழையில, அங்க சைவர்கள் வாழையில என்று சொல்ற தொல்லியல் திணைக்களத்தினுடைய அந்த கடிதத்தை விட்ரோ பண்ணி அங்கே மறுபடியும் முடிக்கிறேன், அங்கே மறுபடியும் எங்களுடைய ஐயனார் கோயிலை கட்ட விடுமாக இருந்தால் இந்த அரசாங்கத்துக்கு என்னுடைய ஆதரவு கட்டாயம் இருக்கும். நன்றி, வணக்கம்.